பீட்ரூட் உணவுப் பொருளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான உணவுப் பொருள் அப்படின்னா இந்த பீட்ரூட்டை சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்திற்கு இது ரொம்ப நல்லது. இதில் இரும்புச்சத்து, பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ரொம்ப நிறைஞ்சிருக்கு. மேலுமே இது நச்சுக்களை வெளியேற்றவும் சரும பொலிவிற்காகவும் நிறைய பேர் இதை சாப்பிடுவாங்க. அதிகப்படியான நுகர்வு, சிறுநீரக கல், வயிற்று வலி மற்றும் தளர்வான மலம் போன்ற பக்க விளைவுகளை இது ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலுமே இந்த பீட்ரூட்டை பொறுத்த வரைக்குமே இப்போ ஒருத்தருக்கு ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா கூட இந்த பீட்ரூட் சாப்பிடுங்க அப்படின்னு தான் முதல்ல டாக்டர் சொல்கிற முக்கியமான விஷயம். இப்படி தான் சொல்லுவாங்க. இருந்தால் கூட இந்த பீட்ரூட்டில் நிறைய பக்க விளைவுகளுமே இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த பீட்ரூட் இருக்கக்கூடிய நன்மைகள், அதே மாதிரி இந்த பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய தீமைகள் என்ன, இதையெல்லாம் நம்ம குறித்து தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி யார் யார் எல்லாம் இந்த பீட்ரூட்டை அடிக்கடி தொடர்ந்து சாப்பிடவே கூடாது, ஜூஸாகவும் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். மேலுமே இந்த பீட்ரூட்டை ஏன் சாப்பிடக்கூடாது, இதற்கு என்ன தான் ரீசன் அப்படிங்கிற முழுமையான தகவலை நாங்கள் உங்களுக்காக சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்கல அப்படின்னா மறக்காமல் டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீட்ரூட்டு அதனோட இனிப்பு மற்றும் தித்திப்பான சுவை காரணமாக பித்த பண்புகளை கொண்டிருப்பதாக கருதப்படுது. இருந்தால் கூட இது ஒரு சூப்பர் உணவு வரிசையில் பீட்ரூட் ஆனது ரொம்ப முக்கிய பங்கு வகிப்பதற்கு காரணமே அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களும் ஊட்டச்சத்து பண்புகளும் தான். பல பேருமே இதனோட சுவையை பிடிக்காம தவிர்த்து வருவதை நாம் நிறைய பார்த்துருப்போம். ஆனால் இதை சாப்பிட்டு வந்தாலே பல நோய்களுக்கு செலவழிக்கும், பணத்தை மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு ஆய்வுகள் வாயிலாக நாம் தெரிந்து கொண்ட உண்மையை பற்றி பார்க்க போகிறோம். காய்ச்சல், மலச்சிக்கல், அதே மாதிரி செரிமான நோய்கள், இதே மாதிரி இரத்த குறைபாடு என பலவற்றிற்குமே பீட்ரூட் ஒரு சிறந்த ஊட்டமாக இருக்கும். பீட்ரூட் ஜூஸில் இருக்கக்கூடிய சோடியம், கால்சியத்தோட அளவு இரத்த நாளங்களோட சுவல்களில் படியக்கூடிய கால்சியத்தை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயமா இருக்குது. ஊட்டச்சத்துக்களோட ஆதாரமாக கருதப்படக்கூடிய இந்த பீட்ரூட் ஆனது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான வேர் காய்கறியாக இருக்குது. நம்மளோட ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த பீட்ரூட்டை சில பேர் பார்த்திங்களா சால்ட் வடிவில் எடுத்துக்கொள்கிறாங்க, சில பேர் பொரியல் செஞ்சு சாப்பிட்றாங்க, சில பேர் ஜூஸாக சாப்பிட்றாங்க, சில பேர் சட்னியாக சாப்பிட்றாங்க. பொட்டாசியம், இரும்பு, மெக்னீஷியம், வைட்டமின் B6, வைட்டமின் B9, வைட்டமின் C, B9 உள்ளிட்ட பல சத்துகள் இந்த பீட்ரூட்டில் தாங்க இருக்குது. இது பொதுவாகவே இரத்த சோகை பிரச்சனை, இதய நோய் மற்றும் பக்கவாதம் ஏற்படக்கூடிய ஆபத்தை இது குறைக்கும். இந்த நாளங்களுக்கு ஏற்படக்கூடிய சேதத்தை கட்டுப்படுத்துவதில் இந்த பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய பேலட் முக்கிய பங்கானது வகிக்கிறது. பீட்ரூட் ஜூஸில் இருக்கக்கூடிய சோடியம் மற்றும் கால்சியத்தோட அளவு இரத்த நாளங்களோட சுவர்களில் படியக்கூடிய அதிகப்படியான கால்சியத்தை இது ரொம்ப நீக்க உதவுது. அதே மாதிரி இரத்த அழுத்தத்தை குறைக்க மற்றும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க இந்த பீட்ரூட் மிகவும் உதவியாக இருக்கும். இப்போது வரைக்குமே வழங்கப்பட்ட தகவல் அனைத்துமே பீட்ரூட்டோட நன்மைகள் பற்றி தான். பீட்ரூட் உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை அளிக்கும். அதே நேரத்தில் பீட்ரூட் ஏற்படுத்தக்கூடிய பக்க விளைவுகளையும் நம்ம அறிந்து கொள்ளலாம். இது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயமா இருக்குங்க. குறிப்பிட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவங்க சில பேர் எந்த காரணத்தை கொண்டுமே இந்த பீட்ரூட்டை உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாது. யாரெல்லாம் பீட்ரூட்டை முக்கியமாக தவிர்க்க வேணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது குறைந்த இரத்த அழுத்த நோயாளிகள், உயர் இரத்த அழுத்தம் கொண்டவங்க பீட்ரூட்டை சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது பார்த்திங்களா அழுத்தத்தை குறைத்து நன்மை பயக்கும். ஆனால் குறைந்த இரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் இந்த பீட்ரூட் சாப்பிடுவது தீங்கு விளைவிக்கும். ஏன் அப்படின்னா இவங்க பீட்ரூட் சாப்பிடுவது அவங்களோட இரத்த அழுத்தத்தை இன்னும் குறைக்கிறது. எனவே தான் இந்த குறைந்த இரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க தங்களோட டயட்டில் இருந்து இந்த பீட்ரூட்டை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப அவங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதே மாதிரி முக்கியமாக இது பார்த்திங்களா கல் இருக்கக்கூடிய நோயாளிகள், உடல் உறுப்புகளில் கல் இருக்கும் பிரச்சனையால் அவதிப்படுறவங்க இந்த பீட்ரூட்டை உணவில் சேர்த்து கொள்ளவே கூடாது. ஏன் அப்படின்னா பித்தப்பை அல்லது சிறுநீரக கற்களால் பாதிக்கப்பட்டவங்க இந்த பீட்ரூட் சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பீட்ரூட்டில் பொறுத்த வரைக்குமே ஆக்சலேட்டின் அளவு அதிகமாக இருக்கிறதுனால சிறுநீரகம் உள்ளிட்ட உறுப்புகளில் காணப்படக்கூடிய கற்கள் பிரச்சனையை இது அதிகரிக்க செய்ய வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்ததாக பார்த்தோமா அலர்ஜி பிரச்சனை இருக்கிறவங்க, ஒருவருக்கு ஏதாவது ஒரு அலர்ஜி அல்லது ஸ்கின் ரேஸ் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா தங்களோட உணவில் பீட்ரூட்டை நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கொள்ளாதீங்க.
அலர்ஜி இருக்கவங்க பீட்ரூட் சாப்பிடுவது அவங்களோட அலர்ஜி பிரச்சனையை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான். அதே மாதிரி நீரிழிவு நோயாளிகள், அதாவது சர்க்கரை வியாதிகள் இருக்கிறவங்க, நீரிழிவு நோயாளிகள் பீட்ரூட் சாப்பிடுவது அவ்வளவு பிரச்சனை மேலுமே அதிகரிக்க செய்யும். பீட்ரூட்டில் அதிக அளவு கிளைசெமிக் இன்டெக்ஸ் இருக்கிறதுனால இதை சாப்பிட்றவங்களோட உடலில் இரத்த சர்க்கரையோட அளவை அதிகரிக்கும். எனவே நீரிழிவு நோயாளிகள் இந்த பீட்ரூட் சாப்பிட விரும்பினீங்க அப்படின்னா தங்களோட நிலைமைகளுக்கு ஏற்ற மருத்துவரை ஆலோசனை செஞ்சுட்டு நீங்கள் சாப்பிட்றதோ அல்லது வேண்டாமா அப்படின்ட்டு நீங்கள் தீர்மானித்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம பீட்ரூட் பார்த்திங்களா, ஒரு வகையில் நல்லதாக இருந்தால் கூட ஒரு வகையில் அது நமக்கு பல பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. பீட்ரூட் ஜூஸு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஆனால் யாரெல்லாம் இந்த பீட்ரூட் ஜூஸை குடிக்கலாம், யாரெல்லாம் முக்கியமாக குடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நம்மளுடைய உடலுக்கு நல்லது. பீட்ரூட் அப்படிங்கிறது எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய காய்கறியில் ஒன்று. அதற்கு முக்கிய காரணமே அதனுடைய கவர்ந்திருக்கக்கூடிய நிறம்தான். அதனோட நிறத்தை போலவே நம்மளுடைய உடலோட இரத்த ஓட்டத்தையுமே அதிகரிக்கும். மேலுமே உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கும். ஒற்றை தலைவலிக்கு ஒரு தீர்வாக இது அமையும். ஆனால் கூட எல்லாருமே இந்த ஜூஸை குடிக்காதீங்க. குடிப்பதாக இருந்தால் என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஜூஸை குடிக்கலாம். பீட்ரூட் ஒரு இனிப்பு நிறைந்த வேர்களில் வளரக்கூடிய ஒரு காய் தான். இதை பெரும்பாலான மக்கள் பார்த்திங்களா, இதை நிறைய பேர் விரும்புகிறாங்க, நிறைய பேர் வெறுக்கிறாங்க. இது ஒரு சூப்பர் ஃபுட் நிலை வரைக்கும் தற்போது உயர்ந்திருக்கு. அப்படிப்பட்ட இந்த பீட்ரூட் ஜூஸை நாம் பருகி வந்தோம் அப்படின்னா ஏராளமான பலன்களை நம்மளால் பெற முடியும். மேலுமே இது பீட்ரூட் ஜூஸ் குறைந்த இரத்த அழுத்தத்திற்கு உதவும். தினமுமே 8 ounce வரைக்குமே பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறவங்க சிஸ்டாலிக், டயஸ்டோலிக் போன்ற இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. பீட்ரூட் ஜூஸில் இருக்கக்கூடிய நைட்ரேட்ஸ் பொருள் இரத்தத்தில் கலக்கும்போது நைட்ரிக் அமிலமாக இது மாறும். இது இரத்த நாளங்களை ரிலாக்ஸ் செய்யும். அதனால் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவங்க இது ஒரு பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். தினம் அல்லது 2 நாளைக்கு ஒரு முறை இந்த பீட்ரூட் ஜூஸை நீங்கள் குடிச்சு வரலாம். அதே மாதிரி உயர் இரத்த அழுத்தம் வேகமாக கட்டுக்குள்ளே வருவதை உங்களால் உணர முடியும். அதே மாதிரி உடற்பயிற்சிக்கு தேவையான சக்தி 2012 ஆய்வின்படி பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால பிளாஸ்மா நைட்ரேட் அளவை அதிகரிக்கும் மற்றும் உடல் செயல்திறனை அதிகரிக்கும். எனவே தினமுமே 1 கப் பீட்ரூட் ஜூஸ் குடித்து வந்தால் உங்களால் 10 கிலோமீட்டர் தொலைவை 12 வினாடியில் கணக்க முடியும். அதே நேரத்தில் அவங்களோட ஆக்சிஜன் சக்தி செலவாகுவதையுமே குறைக்க முடியும். தினசரியுமே ஜிம்முக்கு சென்று கடுமையாக உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு நிறையவே எனர்ஜியானது தேவைப்படும். அதனால் பொதுவாகவே அவங்க அதிக புரோட்டீன் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது வழக்கம். அதோடு சேர்த்து பீட்ரூட் ஜூஸையுமே நீங்கள் குடிக்கலாம். அதே மாதிரி இதய நோய்கள், இதய செயலிழப்பு உள்ளவங்க தசைகளை வலிமை பெற செய்யக்கூடிய இந்த ஆய்வின்படி பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய நைட்ரேட் இதயத்துக்கு அதிக அளவிலான ஆற்றலை கொடுக்கிறது. சீராக இயங்க செய்ய இதய தசைகளை வலிமை பெற செய்கிறது. இதயம் செயலிழப்பு உள்ளவங்க இந்த பீட்ரூட் ஜூஸை குடித்து 2 மணி நேரத்தில் 13% வரைக்கும் அவங்களோட இதய தசை வலிமை பெறுவதாக தெரியப்படுகிறது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்களா, பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை ஒரு டைம் நீங்கள் கேட்டுட்டு செய்யுங்க. அது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் எடையை பராமரிக்க, அதாவது பீட்ரூட் ஜூஸ் ஆனது ரொம்ப குறைந்த கலோரிகளையே கொண்டிருக்கு. இதில் எந்தவித கொழுப்பு பொருட்களும் இல்லை. இதை காலை பார்த்திங்களா எடுத்துக்கொண்டு வந்தாலே போதுமான ஊட்டச்சத்து அந்த நாள் முழுவதுமே தேவையான சக்தியை பெற முடியும். அதனால் தேவையில்லாமல் உடலில் தேங்கக்கூட கொழுப்புகள் தவிர்க்கப்படும். எடையை குறைக்க இது உதவக்கூடிய அற்புதமான ஒரு விஷயமா இந்த ஜூஸ் ஆனது இருக்குது. அதே மாதிரி புற்றுநோய் தடுத்தல். பீட்ரூட்டிற்கு அழகான இளஞ்சிவப்பு நிறத்தை கொடுப்பது பீட்லைன் தான். பீட்லைன் அப்படிங்கிறது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்கள். இது தண்ணீரில் கரையக்கூடியது. மேலுமே இந்த பீட்லைன் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சில புற்றுநோய் செல்களுக்கு எதிரான ஆற்றலை கொண்டிருப்பது தெரிய வந்திருக்கு. மேலுமே பீட்டாலின்கள் கீமோ தடுப்பு திறன்களை கொண்டிருக்கு. இது நம்மளோட உடலில் உள்ள நிலையற்ற மற்றும் தேவையில்லாத செல்களை கண்டறிந்து அழிக்க இது ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி பொட்டாசியம் மூலாதாரம். பொட்டாசியம் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரோலைட் ஆகும். இது நரம்பு மற்றும் தசைகளோட செயலாக்கத்திற்கு உதவும். பொட்டாசியம் அல்லது பொட்டாசியமோட அளவு குறையும் போது சோர்வு, பலவீனம், தசைப்பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது.
குறைவான பொட்டாசியம் ஒழுங்கற்ற இதய துடிப்பிற்கு காரணமாக இது அமையும். பீட்ரூட்டில் இந்த பொட்டாசியம் அதிக அளவு இருக்கிறது. எனவே நீங்கள் போதுமான அளவு பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வந்தீங்க அப்படின்னா உங்களோட உடலுக்கு தேவையான பொட்டாசியம் அளவானது சரியாக இருக்கும். பிற தாதுக்களோட ஆதாரத்தை பார்க்க போகிறோம். உங்களோட உடலுக்கு தேவையான தாதுகள் கிடைக்கல அப்படின்னா உடற்பயிற்சி செயல்பாடுகள் சரிவர நடைபெறாது. சில தாதுக்கள் உங்களை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும். சில தாதுக்கள் எலும்பு மற்றும் பற்களுக்கு உதவுகிறது. பீட்ரூட் ஜூஸில் கால்சியம், இரும்புச்சத்து, மக்னீசியம், மாங்கனீஸ், பாஸ்பரஸ், சோடியம், ஜிங்கு, காப்பர், செலினியம் மற்றும் விட்டமின் சி. பீட்ரூட் ஜூஸ் விட்டமின் சி சத்து அடங்கியிருக்கு. இந்த விட்டமின் சி அப்படிங்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட்கள். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதே மாதிரி செல்கள் சேதமாகுவதையுமே தடுக்கும். கொலாஜன் உற்பத்தி, காயம் குணமாகுது, இடும்புச்சத்து உறிஞ்சக்கூடிய திறன், இது எல்லாத்துக்குமே இந்த பீட்ரூட் ஜூஸ் ஆனது உதவும். இந்த பீட்ரூட் ஜூஸ் ஆனது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுமான்னு கேட்டால் கண்டிப்பாக உதவும். இது கூட என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நீங்கள் புதினா இலைகளையும் கருவேப்பிலை இலைகளையும் நீங்கள் மரல் நெல்லிக்காயும் எடுத்து அதையெல்லாம் பீஸாக கட் பண்ணி இது ஒரு மிக்ஸி சாரில் போட்டு இதை அரைச்சி நீங்கள் தினமுமே குடிச்சிட்டு வரலாம். இதனால் வெயிட் லாஸ் கண்டிப்பாக ஆகும். உங்களுக்கு அதிக கொலஸ்ட்ரால் இருந்துச்சு அப்படின்னா பீட்ரூட் ஜூஸை உங்களோட எடுத்துக்கோங்க. மேலுமே இது ஆய்வின்படி பீட்ரூட் சாறு கெட்ட கொலஸ்ட்ரால் மற்றும் ட்ரைகிளிசரைடை குறைத்து நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்க உதவும். மேலுமே இது கல்லீரலில் இருக்கக்கூடிய ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தையுமே குறைக்கும். பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கக்கூடிய திறன் இருக்குது. பிளைன்வாய்டுகள் அப்படின்னு மற்றும் பைட்டோ நியூட்ரையன்ட் போன்றவைகள் எல்லாமே ஒரு காரணமாக இருக்கலாம் என ஆராய்ச்சியாளர்களுமே சொல்லப்படுறாங்க. மேலுமே முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பீட்ரூட் சாப்பிட்றதுக்கு பிறகு உங்களோட சிறுநீர் அல்லது மலம் இளஞ்சிவப்பு நிறத்தில் போணுச்சு அப்படின்னா பயப்பட தேவையில்லை. இது பீட்ரூடியா நிலையாகும். இந்த நிலை பாதிப்பில்லாதது. உங்களுக்கு இரத்த அழுத்தம் குறைவாக இருந்தால் பீட்ரூட் ஜூஸ் குடிப்பது மேலும் இரத்த அழுத்தத்தை குறைத்துவிடும். எனவே நீங்கள் உங்களோட இரத்த அழுத்தத்தை கண்காணித்து கொண்டே இருக்கணும். உங்களுக்கு சிறுநீர் கற்கள், கால்சியம் ஆக்சலேட் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ் குடிக்க வேணாம். பீட்ரூட்டில் இயற்கையாகவே ஆக்சலேட்டுகள் இருக்குது. இது சிறுநீரக கற்களை இயற்கையிலிருந்து உருவாக்குமா. இதனால் சிறுநீரக கற்கள் உருவாகி வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இந்த பீட்ரூட் ஜூஸை குடிச்சுவாங்க. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் பீட்ரூட் ஜூஸ் நல்லதா கெட்டதா, அதே மாதிரி யார் யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்த்தோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.